الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே அந்நிசா என்கிற அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது. இந்த அத்தியாயம் எவ்வளவு சட்டங்கள், வாழ்வியல் சட்டங்களை உள்ளடக்கிய ஒன்று. இதில் எந்த விஷயங்களை சொல்வது, எதை விடுவது என்கிற அளவுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை சட்டம். இந்த அத்தியாயத்தை உலமாக்கல் அந்நிசா, பெண்கள் என்ற ஒரு பெயரோடு குறிப்பிட்டாலுமே கூட, ஏன்னா இதில் பெண்களுடைய பல்வேறு சட்டங்கள் வர்றதுனால உண்மையிலுமே இந்த அத்தியாயத்திற்கு இப்படியும் ஒரு பெயர் சொல்லலாம், சூரத்துல் ஆதில். அதில் என்று சொன்னால் நீதம், எல்லா விஷயங்களிலும் நீதமாக நடப்பது. அதுதான் இந்த சூறாவுடைய சாராம்சமே. கணவன் மனைவி அவர்களுக்கு இடையில நீதமாக நடப்பதை பற்றி இந்த சூறா பேசுது. சொத்துக்களை பிரிக்கிறதுல நீதமாக நடப்பது எப்படி, அதை பற்றி இந்த சூறா பேசுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்திருந்தால் அவர்களிடையே நீதமாக நடப்பது எப்படி, அதை பற்றி பேசுது. ஒரு குடும்பத்தில் தந்தை இறந்து போய்விட்டார், குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறாங்க. அந்த அனாதைகளை பராமரிக்கிறவர் அனாதைகளுடைய சொத்துல எப்படி நேர்மையாக நடக்கணும், அதை பற்றி இந்த சூறா பேசுது. எல்லா சமுதாய மக்களோடும் அமானிதத்தை பாதுகாப்பதில் எப்படி நீதமாக நடக்க வேண்டும், அதை பற்றி இந்த சூறா பேசுகிறது. எனவேதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த சூறாவை வாசிக்கிற ஒரு முஸ்லிம் தன்னைத்தானே எடை போட்டு பார்த்தான்னு சொன்னால், அல்லாஹ் இந்த நீதமாக நடப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்குதா, நான் எந்த அளவுக்கு அநியாயம் செய்கிறேங்கிறத ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தா வெட்கப்படுவான், தலை குனிவான். அந்த அளவுக்கு இந்த சூறாவில் அல்லாஹாலா இந்த நீதத்தை பற்றி மட்டுமே பேசுகிறான். எனவே நான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதில் முதன்மையாக என்ன, இந்த சூறாவில் உரிமைகள் கடமைகள், அதான் இந்த சூறா பேசுது. கடமைனா என்ன, உரிமைனா என்ன? நம்முடைய மனைவியருக்கு நாம் செலவுக்கு பணம் கொடுப்பது கடமை. அந்த செலவு தொகையை பெறுவது அவர்களுடைய உரிமை. இப்போ கொடுக்கிறது நம்முடைய கடமை, பெறுவது அவர்களுடைய உரிமை. மனைவியர் நம்மை மதிக்கணும், அவங்க வெளியே போகிறதா இருந்தால் கூட நம்முடைய அனுமதி கேட்டு தான் போகணும். இது பெண்கள் மீது உள்ள கடமை. அவங்கள கவனித்தா அது கடமை, நம்மை கவனித்தால் அது நமக்கான உரிமை. என் மனைவி என்னுடைய அனுமதி இன்றி வெளியே போகக்கூடாது என்று நான் கருதினால் அது என்னுடைய உரிமை. வெளியே போகாமல் இருக்கிறது அவங்க மீது கடமை. இந்த சூறா முழுக்கவே என்னென்ன கடமைகள், என்னென்ன உரிமைகள், அதை பற்றி தான் இந்த சூறா பேசுகிறது. அந்த அடிப்படையில் 2 பேருடைய உரிமைகளை இந்த சூறா ரொம்ப பேசுது. அனாதைகள், பெண்கள், இந்த 2 பேரை பற்றி ரொம்பவே பேசுது. காரணம் என்ன, அறியாமை கால சமூகத்தில் இந்த 2 பேருக்கு தான் ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டது. அனாதைகள், பெண்கள். தகப்பன் சொத்துக்களை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த அனாதை குழந்தைகளை பராமரிக்கிறவர்கள் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அநீதி இழைத்து வந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தந்தை இறந்திருப்பார், அவருக்கு பெண் குழந்தைகள் இருக்கும். இப்போ இந்த பெண் குழந்தையை பராமரிக்கிறவர் அந்த குழந்தையின் சொத்துக்களை தானே எடுக்கணுங்கிறதுக்காக அந்த குழந்தையை தானே நிக்காகம் செஞ்சுக்குவார். அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும், அந்த குழந்தையினுடைய சம்மதம் என்ன தெரியாது. ஏன்னா பருவம் அடைந்த பிறகுதான் சம்மதத்தை தெரிய முடியும். எல்லா சொத்துக்களையும் எடுப்பதற்கு அவரை திருமணம் செய்வார். இதையெல்லாம் இந்த சூறா பேசுது. அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்கள் அபகரிக்கிற விஷயத்தை இந்த சூறா என்னங்க எடுத்துரைக்குது. 2வது என்ன, பெண்கள். பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு எதுக்கு சொத்துல பங்குன்னு கேட்டாங்க அரபுகள். சொத்துல யாருக்கு பங்கு கொடுக்கணும், யார் குதிரையில் ஏறி சவாரி செய்வானோ, யார் நம்முடைய சமுதாயத்திற்காண்டி போராடுவானோ அந்த ஆண்மகனுக்குத்தான் சொத்து. பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எது சொத்து என்று இவர்கள் பேசினாங்க. இந்த சூறால பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஆக இந்த 2 சமூகங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெண்களுடைய சொத்து, அனாதைகளுடைய சொத்து, இந்த 2லும் அநீதி இழைப்பதில் உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். பெண்களுடைய சொத்துலையும் அநீதி இழைச்சிடாதீங்க, அனாதைகளுடைய சொத்துல அநீதி இழைத்து விட வேண்டாம்.
இந்த 2 விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த வகையில் அனாதைகளுடைய சொத்து மார்க்கம் அல்லாஹ்வுடைய பார்வையில் செல்வத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம வேணால் சொல்லலாம் செல்வங்கிறது துன்யான்னு சொல்லி, ஆனால் ரப்பு அப்படி பார்க்கறது இல்லை. இந்த செல்வத்தை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. ஒருவர் இறந்துட்டார், தனவந்தர் இறந்துட்டார், சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க அந்த சொத்தை அவங்களுக்கு பாதுகாக்க தெரியாது. இப்போ அந்த அனாதை குழந்தைகளுக்கு யாராவது பொறுப்பெடுத்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும். சொத்துக்களை பாதுகாக்கிறதும் தீனு தான். அதனால தான் ஒரு மனிதன் தன்னுடைய சொத்தை பாதுகாக்க போராடி இறந்து போனால் அவனை ஷஹீதுன்னு பெருமானார் சொன்னான். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவனி போராடினாருங்க, அதில் கொலை போட்டுட்டாரு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? துன்யாவுக்காண்டி செத்து போயிட்டாமோ, மார்க்கத்தை விளங்காதவன் அப்படி சொல்லுவான், துன்யாவுக்காண்டி செத்து போயிட்டாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யாவுக்காக அல்ல, அவருடைய உரிமைக்கு போராடினார் அல்லவா அவர் ஷஹீதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சஹாபாக்கள் நடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்துக்களை யாராவது அபகரிக்க வந்தா வாளெடுத்து போராட வந்தாங்க. மக்கள் கேட்டாங்க, என்னங்க துன்யாவுக்காண்டி சண்டை போட போறீங்கன்னு சொல்லி. துன்யாவுக்காண்டி சண்டை போடுறானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய செல்வத்தை யாராவது எடுக்க வந்தா நான் என்ன செய்யட்டும்னு கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தடுத்து பாருன்னு சொல்லி. என்னால் தடுக்க முடியலன்னா என்ன செய்யறது? அக்கம் பக்கத்தில் உதவி கேளு. அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லைன்னா என்ன செய்யறது? அரசாங்கத்திடம் போய் முறையிடு. அரசாங்கத்திடம் போய் முறையிட முடியலன்னா என்ன செய்யறது? அவனோடு சண்டை போடு. சண்டை போட்டு நான் கொல்ல போட்டுட்டா என்ன ஆகிறது? நீ ஷஹீது. நான் அவனை கொண்டுட்டா என்ன? அவன் நரகவாதின்னா. இதை விட அழகா விளக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்காண்டிங்க? சொத்துக்காக. தன்னுடைய சொத்தை பாதுகாக்க வரும் ஒருத்தன் என்னங்க அபகரிக்க வர்றான், போராடுன்னு சொல்றாங்க. விட்டு கொடுக்காத, போராடு. அதனால சஹாபாக்கள் அவங்களுடைய சொத்துக்களை யார் அபகரிக்க வந்தாலும் விட மாட்டாங்க. அப்ப இது துன்யா அப்படிங்கிற பார்வை இல்லை. இந்த சூறாவே இந்த சூரத்து நிசாவுடைய முதல் ருக்கு முழுவதுமே அனாதைகளுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறத பற்றி பேசுது. இப்போ அந்த அனாதைகளுடைய சொத்துக்களை என்ன செய்யணும்? பராமரிக்கிறவர். அரபியில் அவருக்கு பேர் வசி. ஒரு தந்தை இறக்குற நேரத்தில் குழந்தைங்கள்லாம் அனாதைகளாக இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை கூப்பிட்டு, எப்போ நான் இறந்துட்டா என் பிள்ளைங்களை இந்த சொத்துக்களை பாதுகாத்து அவங்க பருவமடைந்த பிறகு அவங்க கையில் ஒப்படைச்சிருப்பான்னு சொல்லணும். அந்த காலத்தில் நம்பிக்கையான மக்கள் இருந்தாங்க. பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் அவங்களுடைய தந்தைகள் இறந்து போயிடுவாங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்கியவர்கள் இந்த என்னங்க பராமரித்தவர்கள் தான். இமாம் இப்னு ஹஜர் என்கிற பெரியவங்க 4 வயசில் அவங்களுடைய தந்தை இறந்துட்டாங்க. அவங்க தந்தை இறக்குற நேரத்தில் ஒரு மனிதரிடம், எப்பா என் பிள்ளையை விட்டுட்டு போகிறேன், உன் பொறுப்பில் விடுறேன், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரித்து என் பிள்ளைய பெரிய அறிஞராக்கி அவங்க எல்லாம் அந்த சொத்தை கொடுன்னார். அதே மாதிரி அவங்கள ஹாஃபிஸாக்குனாங்க. 11 வயசில் ஹரம் ஷரீஃபில் போய் அவர் தொழுவிச்சார். அந்த அனாதை குழந்தை 11 வயசில் போய் ஹரமில் தொழுவிக்கிறார். பெரிய ஹதீஸ்களை அறிஞராகிறார். உலமாக்கள் அவரை ஹாஃபிதுன்னு சொல்லுவாங்க. ஹாஃபிதுனாலே எல்லா ஹதீஸையும் மனனம் செய்தவர். என்ன அந்த பராமரித்தவர் தானே. இன்னைக்கு அனாதை சொத்துக்களை இவ்வளோ நம்பிக்கையோடு யாராவது பராமரிப்பாங்களா? அருமையானவர்களே, அந்த காலத்தில் அப்படி நம்பிக்கையானவங்க இருந்தாங்க. அனாதைங்கிறது விலங்குகளில் அனாதைன்னு யாருக்கு சொல்லப்படும்னா, தாயை இழந்த குட்டிக்கு தான் அனாதை. விலங்குகளில் தந்தை இழந்தவருக்கு அனாதை இல்லை. தாயை இழந்த குட்டி இருக்கு பாருங்க, அதுக்கு அனாதைன்னு சொல்லப்படும். காரணம் என்ன அப்படின்னா, விலங்குகளுக்கு சிறுபிராயங்கிறது வருடக்கணக்கில் கிடையாது, கொஞ்ச நாள் தான் தாய் அதை வளர்க்கும். அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே பார்த்துக்கும். விலங்குகளுக்கு தந்தையுடைய எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை. மனிதர்களில் மட்டும்தான் அனாதைங்கிறவன் யாருன்னா, தந்தை இழந்தவன் தான் அனாதை. ஏன்னா மனுஷனுக்கு தான் தந்தையினுடைய பராமரிப்பு தேவை. தாய் ஒரு 2 வருஷம் பால் ஊட்டி வளர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான கல்வி, அந்த குழந்தைக்கான படிப்பு செலவு, அந்த குழந்தையை உருவாக்குறது, இதெல்லாம் தந்தையின் பொறுப்பு தானே. எனவே அந்த தந்தை இழந்த குழந்தைக்கு தான் அனாதை. இந்த அனாதைகளை நீங்கள் எப்படி பராமரிக்கணும்? இந்த சூறால அல்லாஹ் அதைத்தான் சொன்னான். அந்த குழந்தைகளுடைய சொத்துக்களை உங்கள் சொத்தோடு சேர்த்துறாதீங்க. இந்த ஆயத்து இறங்கினதும் சஹாபாக்கள் அரண்டு போயிட்டாங்க. யார சொல்லலாம், எங்கள் வீட்டில் வச்சு இந்த அனாதைகளை வளர்க்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சொத்தையும் உங்கள் சொத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடாதீங்கிறான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்கள் அவங்களுக்கு தனி சாப்பாடு, அனாதைகளுக்கு தனி சாப்பாடு, இதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னால், பரவாயில்ல ஒன்றா வைங்க,
ஆனால் நேர்மையாக நடக்கணும். அனாதைகளுடைய சொத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. அனாதைகளுடைய சொத்தை யார் பராமரிக்கிறாரோ அவர் ஏழையாக இருந்தால் என்ன செய்யலாம்? அனாதைகளுடைய சொத்துல அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு தனக்கு ஒரு சம்பளமாக எடுத்துக்கலாம், நியாயமான அளவுக்கு சம்பளமாக எடுத்துக்கலாம். இதையெல்லாம் இந்த சூரா சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் இந்த அனாதைகளுடைய சட்டத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான்னு சொன்னால், யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்றாரோ அவர் நெருப்பை சாப்பிடுகிறார். இந்த ஆயத்திற்கு ஹதீஸில் நபிஸல்லாஹு விளக்கம் சொன்னாங்க, அனாதைகளுடைய சொத்தை அபகரித்தவன் மறுமை நாளில் அவனுடைய வாயிலிருந்து நெருப்பு வரும், அவனுடைய மூக்கிலிருந்து நெருப்பு வரும், அவனுடைய கண்ணிலிருந்து நெருப்பு, காதிலிருந்து நெருப்பு, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் நெருப்பால் தகித்து கொண்டிருக்கும் சொன்னான். அருமையானவர்களே, நம்மிலும் கூட எவ்வளவு அனாதைகளுடைய சொத்துக்களை தவறான முறையில் பயன்படுத்தியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த சூரா அதை பற்றி எச்சரிக்குது. அடுத்து என்னங்க, இந்த சூறாவில் அல்லாஹ் பாகப்பிரிவினை சட்டத்தை பேசுகிறான். அதை பற்றி நான் பல முறை நான் சொல்லிட்டேன். ஒரு மனிதன் இறந்துட்டாருங்க, ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அவருடைய எல்லா பொருளுமே, அவர் அணிந்திருந்த சட்டையாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்திய அத்தராக இருக்கட்டும், அவர் பயன்படுத்திய ஒரு டம்ளராக இருக்கட்டும், எல்லாமே பாகப்பிரிவினை சொத்துல வந்துருங்க. ஒரு பெரியவங்க ஒரு நோயாளியை சந்திக்க போகிறாங்க. அந்த நோயாளிக்கு அருகில் இருக்கும்போது அந்த நோயாளி இறந்துடுறார். உடனே அவருக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பெரியவங்க அந்த விளக்கை ஊதி அணைச்சிட்டு எண்ணெய் தனியாக வாங்கிட்டு வருமாறு சொன்னாங்க. எண்ணெய் வாங்கிட்டு வர செய்து அப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த எண்ணெயை ஊற்றி தான் விளக்கு எரிச்சாங்க. ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நான் அவரை சந்திக்க வரும்போது அவர் உயிரோடு இருந்தார். அப்போ இந்த எண்ணெய் இந்த விளக்கு எல்லாமே அவருக்குரியது. அப்போ நான் அவரை சந்திக்க வந்தேன். அவர் இறந்து போயிட்டார். இறந்த பிறகு இந்த எண்ணெயும் கூட அவருடைய வாரிசுகளுக்கானது. அந்த வெளிச்சத்தில் உட்கார எனக்கு அனுமதி இல்லை, அதனால நான் காசு கொடுத்து தனியாக எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த நபருடைய சொத்துல நீங்கள் தர்மம்லாம் செய்ய முடியாது. எல்லா வாரிசுகளுடைய சம்மதமும் வேண்டும். அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் தர்மம் செய்ய முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் இறந்துட்டார், பணக்காரர், அவருடைய சொத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாத்தியா சாப்பாடு போடுறாங்க. இங்கே ஃபாத்தியா கூடுமா கூடாதா அதெல்லாம் விஷயம் இல்லையா. நிறைய மாணவர்களை கூப்பிட்டு குரான் ஓத வைத்து எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க. அது கூடுமா கூடாதா அதை அப்புறம் ஒதுக்கி வைங்க. இங்கே நான் கேட்குறது, இறந்தவருடைய சொத்திலிருந்து நீங்கள் ஃபாத்தியா சாப்பாடு போடுறீங்க, இறந்தவருடைய சொத்திலிருந்து குரான் ஓத வச்சு எல்லாருக்கும் காசு கொடுக்குறீங்க. ஆனால் இந்த காசு எல்லாம் வாரிசுகளுடையது. எல்லா வாரிசுகளும் சம்மதிச்சாங்களா? அந்த வாரிசுகளில் சில பேர் பருவமடையாத சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் பாலிகான பிறகு தான் சம்மதம் தெரிவிக்க முடியும். சின்ன பிள்ளைங்களுடைய சம்மதம் செல்லாது. இப்போ சின்ன பிள்ளைங்களும் இருப்பாங்க. இப்படி எத்தனை பணக்காரங்க இறக்குற நேரத்தில் வாரிசுகள் பலரும் பருவமடையாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சொத்திலிருந்து ஃபாத்தியா சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு, மார்க்கத்தில் இல்லாத பிதாத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் உள்ள விஷயம். அந்த அனாதைகள் அந்த பிள்ளைங்களுடைய சம்மதம் இல்லாமல் குடும்பத்தில் மூத்தவர் எல்லாத்தையும் அழிச்சிருப்பார். இது எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய அநியாயம் இது. அல்லாஹ் இந்த வாரிசுரிமை சட்டத்தை வேற எந்த சட்டத்தையும் அல்லாஹ் அப்படி சொன்னது இல்லைங்க. அவ்வளோ அழகா சொல்கிறான், யூசிக்குமுல்லான்னு சொன்னாலே அதுக்கு தனி அர்த்தம் சரிங்களா. வசியத்துங்கிறது ரொம்ப அன்போடு சொல்கிறது, ரொம்ப கனிவோடு சொல்கிறது, ரொம்ப பாசத்தோடு சொல்கிறது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அன்போடு அறிவுரை செய்கிறான் என்று தான் அல்லாஹ் இதை ஆரம்பிக்கிறான். அப்போ இறந்தவருடைய சொத்துக்களை எல்லா வாரிசுகள் சம்மதம் இல்லாமல் நீங்கள் சதக்கா கூட செய்ய முடியாது. இன்னொரு சட்டத்தையும் உலமாக்கள் எழுதுகிறாங்க, இறந்து போனவருடைய சொத்துல அந்த பொருளை எடுத்து நீங்கள் சதக்கா செய்கிறீங்க, எல்லா வாரிசுகளையும் சம்மதம் கேட்கல, நீங்கள் என்ன எண்ணத்தில் செய்கிறீங்க, அவருக்கு நன்மை தரும், அவருக்கு நன்மை கிடைக்குங்கிற எண்ணத்தில் தர்மம் செஞ்சால் நீங்கள் பெரும்பாவி ஆகிவிடுவீர்கள். இந்த சட்டத்தெல்லாம் சொன்னால் பொல்லாப்பாக இருக்குது. இதெல்லாம் சொன்னால் பொல்லாப்பா, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கிறீங்க. இன்றைக்கு 2வது ரக்காத்துலையும் அதை பற்றி ஒரு ஆயத்து ஓதணும், 3ஆம் ரக்காத்துடைய தொடக்கத்திலும் ஓதணும். அதில் அல்லாஹ் வாரிசுகள், ஒரு மையத்து இறந்துட்டாருன்னா ஆண் பெண் வாரிசு இருந்தால் 2 பெண்களுக்குரிய பாகம் ஒரு ஆணுக்கு கிடைக்கும். இறந்தவருக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சில நேரங்களில் 3ல் ஒரு பங்கு கிடைக்கும், சில நேரங்களில் 6ல் ஒரு பங்கு கிடைக்கும். இறந்த ஒரு ஆணாக இருந்தால், கணவராக இருந்தாருன்னா
மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பங்கு, இல்லாவிட்டால் ஒரு பங்கு. இறந்தது பெண்ணா இருந்தால் கணவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஆள் இறந்தாருன்னு சொன்னால், ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, இவங்க எப்போதுமே வாரிசாவாங்க. இறந்து போனவருக்கு ஆண் பெண் வாரிசுகள் இருந்தால் இவங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்கும். இறந்து போனவருக்கு தாய் தந்தையர் இருந்தால் சொத்துல பங்கு கிடைக்கும். இறந்தவருக்கு ஆணா இருந்து மனைவி இருந்தால் சொத்துல பங்கு, பெண்ணா இருந்தால் கணவருக்கு சொத்துல பங்கு. இவங்களுக்கு எப்போதும் பங்கு கிடைக்கும். வாரிசுகளில் சில பேர் இருக்கிறாங்க, இறந்தவருடைய தாத்தாவாக இருக்கலாம், இறந்தவருடைய பேர குழந்தைகள், இறந்தவருடைய சகோதரர்கள், இறந்தவருடைய பெரிய தந்தை, சிறிய தந்தை, இவங்கெல்லாம் எப்போதும் வாரிசாக மாட்டாங்க. இறந்தவருக்கு ஆண் வாரிசு இருந்து இறந்தவருக்கு தந்தை இருந்தாங்கன்னா, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் இறந்தவருடைய உடன்பிறப்புகளோ யாரும் வாரிசாக மாட்டாங்க. ஆண் வாரிசும் தந்தையும் இருந்தால். இறந்து போனவருக்கு ஆண் வாரிசும் இல்லை, பெத்த தந்தையும் இல்லை. அப்போ தான் அடுத்த கட்டம் வருவாங்க. இறந்தவருடைய தாத்தா இருக்கிறாரா, அவர் வாரிசாகுவார். இறந்தவருடைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்களா, அவங்க வாரிசாவாங்க. அல்லாஹ் அதை பற்றி தான் இந்த சூறாவில் சொல்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் ஹலாலாக இருக்கிறோம் ரொம்ப பேர் நினைக்கிறோம். ஹராம் அப்படின்னா வட்டி தான் ஹராமுன்னு நினைக்கிறோம், வட்டி மட்டும்தான் ஹராமுன்னு நினைக்கிறோம். இந்த சொத்துக்களை பிரிக்காமல் அந்த பொது சொத்தில் நாம் காலமெல்லாம் அதை உபயோகிக்கிறோம். இது ஹராம் இல்லையா? இது அநியாயம் இல்லையா? அப்போ இது முழுக்க ஹராம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் தூக்கி வீசுகிறோங்க. இந்த ஆயத்தில் எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் தெரியுமா? ஃபரீலத்தம் மினல்லாஹ், இந்த சொத்தை பிரிக்கிறது அல்லாஹ்வுடைய கடமைங்கிறான். வசியத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசியத்தை அப்படிங்கிறான். ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வுடைய வரம்புன்னு சொல்கிறான். இந்த வரம்பை மதிக்காதவன் நிரந்தர நரகவாதிங்கிறான். அப்படி தான் அல்லாஹ் அதை முடிக்கிறான். அருமையானவர்களே, ஆக இது பாகப்பிரிவினையில் நேர்மையாக நீதியாக நடக்கிறத பற்றி இந்த சூறா பேசுது. அதே போலத்தான் இந்த சூறா இன்னொரு ஆயத்தில், ஏன்னா இந்த சூறாவில் பல விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான். கணவன் மனைவி சண்டை பிணக்கு அதை பற்றிலாம் வருது. நாம் அதை பல முறை சொல்லியிருக்கிறோம். அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறது, பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறவங்க ஒரு தடவை சூரத்துன் நிசாவை அதனுடைய தஃசீரோடு விளக்கத்தோடு படிச்சிங்கன்னா நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிடலாம். கணவன் மனைவி பிரச்சனை வந்தால் எப்படி அணுகணும், இந்த சூறாவில் அதற்கு தீர்வு இருக்குது. சஹாபாக்கள் அழகா வழிகாட்டினாங்க. இப்போ நான் அதுக்குள்ளே போகலை. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, சொந்த பந்தங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. இப்படியே சொல்லிட்டு வரும்போது அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அருமையானவர்களே, அண்டை வீடு அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கெல்லாம் அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு தான் நம்முடைய வீடுகளுடைய அமைப்பு. நம்ம பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அங்குள்ள என்ன சுக துக்கங்கள் என்ன, அதை பற்றி நாம் யோசிக்கிறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு 4 விஷயங்கள் இருந்தால் இந்த துன்யாவில் வேறு எதுவும் கிடைக்க தேவையில்லை, அவன் பாக்கியசாலி. மின் சாதத்தி இப்னி ஆதம், ஆதமுடைய மகன் பாக்கியசாலிங்கிறதுக்கு 4 விஷயம் இருந்தால் போதும். நல்ல மனைவி, அமைப்பான வீடு, அழகான வாகனம் அழகானதுன்னா என்ன அர்த்தம்? வாங்கினதுலேருந்து செலவே வைக்காத வாகனமாக இருக்கணும். சில வாகனம் வாங்கினதுலேருந்து தொல்லையாகத்தான் இருக்கும். அப்படி இல்லை, வாங்கினதுலேருந்து நல்லா ஓடிட்டு இருக்குது. 4வது நல்ல அண்டை வீட்டுக்காரர். இந்த 4 ஒரு மனிதனுக்கு வாய்த்து விட்டால் பெரிய பாக்கியம்னு சொன்னாங்க. அதுக்கு எதிரில் சொன்னாங்க, ஒரு மனிதன் துயரம் என்பதற்கு அவனுடைய துர்பாக்கியத்திற்கு 4 அடையாளம். கெட்ட மனைவி, வீடும் சரியில்லை, வாங்கின வாகனமும் சரியில்லை, அண்டை வீட்டானும் சரியில்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, 3 விஷயம் ஒரு முஸ்லிமுக்கு பெரும் துயரம்னு சொன்னாங்க. 3 விஷயம் பெரும் துயரம்னு சொன்னாங்க. கெட்ட ஆட்சியாளர் இருப்பது, மனைவி கெட்டவராக இருப்பது. 3வது சொன்னாங்க, ஒருத்தனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி அமைஞ்சிட்டான்னு சொன்னால், நல்லதை பார்த்தான்னா மறைச்சிருவான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் தப்பு பண்ணிட்டா ஊரே பரப்பி விட்டுருவான். நல்லதை பார்ப்பான், அதை சொல்லவே மாட்டான் யார்கிட்டையும். ஆனால் பக்கத்து வீட்டில் ஏதாவது தவறை கண்டு விட்டால் பரப்பிடுவான். இந்த மாதிரி ஒரு அண்டை வீட்டுக்காரன் அமைவது இருக்கிறது, அதை பெரும் துயரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மஹல்லா வாசிகள், இப்போ நம்முடைய கிழக்கு பள்ளி மஹல்லா இருக்குது, ஒரு மஹல்லா வாசிகளில் சிறந்த குடும்பம் எந்த குடும்பம் அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் சிறந்த மக்கள் யாருன்னா தன்னுடைய அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடப்பவர் தான் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில். இவங்க தான் நாளைக்கு அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பாங்கன்னாங்க.
அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடப்பவர். ஒரு ஹதீஸில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹக்குல் ஜாரி அலல் ஜார், நாங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா எப்போவுமே அண்டை வீட்டுக்காரரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அண்டை வீட்டானுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டீர்கள். இஸ்லாத்துக்கு அடையாளம் அது. அண்டை வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பது என்னதான் கடமை. இப்போ சொன்னாங்க, ஒரு 10-11 விஷயம் சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமைகள் என்ன? கடன் கேட்டால் கொடுத்து உதவுங்கள், கடன் கேட்டால் உதவுங்க. ரெண்டாவது, எந்த உதவி கேட்டாலும், பொதுவான உதவி என்ன கேட்டாலும் உதவி செய்யுங்கள். மூணாவது என்ன? நோய்வாய்ப்பட்டால் போய் பக்கத்து வீட்டுக்காரர் நோய்வாய்ப்பட்டால் போய் நலம் விசாரிங்க. பக்கத்து வீட்டுக்காரர் நோய்வாய்ப்பட்டுட்டாருன்னா போய் நலம் விசாரிக்கணும். இது உங்களுக்கான கடமைன்னு சொன்னாங்க. நாலாவது, எந்த ஒரு தேவை என்று சொன்னாலும் அந்த தேவையை நிறைவேற்றுங்க. அவருடைய என்ன தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை சொல்கிறாரு அதை செஞ்சு கொடுங்க. ஐந்தாவது, வறுமையில் இருக்கிறாரா அவருக்கு உதவி செய்யுங்க. ஜக்காத்தா அவருக்கு கொடுங்க, சதகத்துல் ஃபித்ரா அவருக்கு கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வறுமையில் இருந்தால் அவருக்கு கொடுங்க. ஆறாவது சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நல்லது நடந்தால் போய் முதல்ல வாழ்த்து சொல்லுங்க, முதல்ல வாழ்த்து சொல்லுங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறது உண்மையிலுமே பிடிக்காது. ரொம்ப பேருக்கு அது என்னங்க எரிச்சலாக தான் தரும். அப்படியே மனசோடு போராடணும். அவருக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா வாழ்த்து சொல்லுங்க. துன்பம் ஏற்பட்டால் முதல்ல போய் ஆறுதல் நீங்கள் தான் சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு துன்பமா ஆறுதல் சொல்லுங்க. எட்டாவதா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போனால் ஜனாசால கலந்து கொள்வது உங்களுடைய கடமை. ஊரில் யாருனாலும் இறக்கலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் இறந்தால் ஜனாசால போய் கலக்கணும்னு சொன்னாங்க. ஒன்பதாவது ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்கு காற்று புகாதவாறு உன் வீட்டை நீ தடையாக கட்டாதுன்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்கு காற்றே போகாதவாறு கட்டுறது. நம்ம இந்த மாதிரி லிஸ்ட்டில் எடுத்தோம்னா நிறையவே இருக்குது இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு தருகிற மாதிரி உங்களுடைய வீட்டினுடைய கட்டடத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்கிறாங்க. 10வது சொல்கிறாங்க, வீட்டில் சமைச்சிங்கன்னா நீங்கள் சமைக்கிற அந்த சமையல் வாடையினால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, சமைச்சா வாடை வரத்தான் செய்யும், என்ன சமைச்சாலும் அதிலிருந்து கொஞ்சத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஹஜ்ரத் அபூதர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எப்போவுமே அப்படி எப்படி நாங்கள் கொடுக்கறது? அப்போ சால்னால கொஞ்சம் தண்ணியை ஊற்றப்பா, தண்ணியை ஊற்று, பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனும் கொடு, தண்ணியை அதிகப்படுத்து, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுன்னு சொன்னாங்க. அப்போ சமையல் வாடையை கொண்டு கூட துன்புறுத்தாதீங்க. அடுத்து சொன்னாங்க, கடைசியாக பழங்கள் வாங்கிட்டு வந்தால் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க, பழங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. சரி, உங்கள்கிட்ட நிறைய பழம் வாங்க முடியல, கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ அழகான ஒழுக்கத்தை சொல்கிறாங்க. கொடுக்குற அளவுக்கு இல்லையா, நீங்கள் வாங்கிட்டு வர்ற பழத்தை மறைச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க, அவங்க பார்வையில் படுற மாதிரி கொண்டு வராதிங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க கையில் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு அனுப்பாதீங்க, அந்த வீட்டு குழந்தைகளுடைய மனசு புண்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி இவ்வளவு விரிவாக சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் கிட்டத்தட்ட 3 நோன்புகள் நிறைவடைந்திருக்கு. நம்ம எத்தனை பேர் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இஃப்தாருக்கு எதையாவது எத்தனை பேர் கொடுத்து அனுப்பணும்? இந்த ஹதீஸில் சொன்ன மாதிரி எத்தனை பேர் பழங்கள் கொடுத்து அனுப்பணும்? எத்தனை பேர் சால்னா குழம்பு அதிகமாக வச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போன்னு எத்தனை பேர் கொடுத்தோம்? இந்த ஹதீஸை கேட்டிருக்கோமா இல்லையா? ஒரு ஹதீஸை கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது அமல் செய்யணும். இந்த ஹதீஸை இன்னைக்கு எல்லாம் அமல் செய்யுங்க. நபிஸல்லா பெரியவங்களுடைய சுன்னத்து அதுதான். ஒரு ஹதீஸை கேட்டால் உடனே அமல் செஞ்சுருவாங்க, ஒரு தடவையாவது அமல் செஞ்சுருவாங்க. இப்போ நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன, அவங்களுடைய ஆரோக்கியம் என்ன, அவங்களுடைய குடும்பத்து குழந்தைகளுடைய நிலை என்ன, இதையெல்லாம் நம்ம என்றைக்காவது நாம் சிந்தித்தோமா? சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரைகள்னால வீட்டுக்கு வந்தால் பதறுவாங்க, என்ன சமைச்சாலும் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அருமையானவர்களே, இந்த சூறாவில் இப்படி மொத்த சமூகங்களுடைய உரிமைகளை பற்றி தான் இந்த சூறா பேசுது. எனவே இதை உரிமைகளுடைய சூறான்னு சொல்லலாம், எல்லா மக்களோடும் நேர்மையாக நடங்க அப்படின்னு வலியுறுத்துகிற சூறான்னு சொல்லலாம். இந்த சூறாவில் தான் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானா, அமானிதங்களை பாதுகாக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்ற ஆயத்து இந்த சூறாவில் தான் இறங்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நாம் கடைசி ரக்காத்தில் ஓதுனோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது என்ன? முனாஃபிக்குடைய அடையாளமாக அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்கிறான். முனாஃபிக்கு
அல்லாஹ்வை ரொம்ப திக்ரு செய்ய மாட்டான்னு சொன்னான். லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்ய மாட்டாங்க. இதிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திக்ர் அதிகம் செய்யாதவர்கள் முனாஃபிக்குகள். திக்ருனா குரான் ஓதுறது திக்ர் தான். நீங்கள் குரான் ஓதுறீங்களா, காலை மாலை தஸ்பீஹ் செய்கிறீங்களா, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முனாஃபிக்குடைய குணம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை, குரானும் இல்லை, தஸ்பீஹாத்தும் இல்லை, திக்ரே உங்கள் வாழ்க்கையில் கம்மியாக இருக்குது, இந்த ஆயத்தை எச்சரிக்குது முனாஃபிக்குடைய குணம் என்று. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய குணங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எல்லாருடைய உரிமைகளையும் மதித்து எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நடக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிலை என்ன, இதையெல்லாம் நம்ம என்றைக்காவது நாம் சிந்தித்தோமா? சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரைகள்னால வீட்டுக்கு வந்தால் பதறுவாங்க. என்ன சமைச்சாலும் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அருமையானவர்களே, இந்த சூறாவில் இப்படி மொத்த சமூகங்களுடைய உரிமைகளை பற்றி தான் இந்த சூறா பேசுது. எனவே இதை உரிமைகளுடைய சூறான்னு சொல்லலாம். எல்லா மக்களோடும் நேர்மையாக நடங்க அப்படின்னு வலியுறுத்துகிற சூறான்னு சொல்லலாம். இந்த சூறால தான் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானா, அமானிதங்களை பாதுகாக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்ற ஆயத்து இந்த சூறால தான் இறங்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நாம் கடைசி ரக்காத்தில் ஓதனோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அது என்ன? முனாஃபிக்குடைய அடையாளமாக அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்கிறான். முனாஃபிக்கு அல்லாஹ்வை ரொம்ப திக்ரு செய்ய மாட்டான்னு சொல்கிறான். லா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்ய மாட்டாங்க. இதிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திக்ர் அதிகம் செய்யாதவர்கள் முனாஃபிக்குகள். திக்ருனா குரான் ஓதுறது திக்ர் தான். நீங்கள் குரான் ஓதுறீங்களா, காலை மாலை தஸ்பீஹ் செய்கிறீங்களா, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முனாஃபிக்குடைய குணம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை, குரானும் இல்லை, தஸ்பீஹாத்தும் இல்லை, திக்ரே உங்கள் வாழ்க்கையில் கம்மியாக இருக்குது, இந்த ஆயத்தை எச்சரிக்குது முனாஃபிக்குடைய குணம் என்று. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய குணங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எல்லாருடைய உரிமைகளையும் மதித்து எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நடக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.